கிங்டம் படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு. விஜய் தேவரகொண்டா அவங்க அண்ணனை சின்ன வயசில் தொலைச்சிடுவாரு. எங்கே இருக்காருன்னு தேடி பார்க்குறப்ப அவங்க அண்ணன் இலங்கையில் இருப்பார். அவரும் ஒரு ஸ்மக்லராக இருப்பார். அதாவது அங்கே இருக்கக்கூடிய தங்கமாக இருக்கட்டும், போதைப் பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கடத்தக்கூடிய அந்த படகுல ஊக்கடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அது அவர் மட்டும் கிடையாது. அங்கே மலையகத்தில் வாழக்கூடிய ட்ரைப் பீப்புள்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாமே அந்த கடல் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்மகிளில் ஈடுபடக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களும் தமிழ் பேசக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்த மக்கள் தான். அப்போ அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய இன்னொரு குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் தமிழ் பேசக்கூடிய ஒரு குழுவாக தான் இருக்கும். சொல்லப்போனால் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருப்பார். அவரோட பையன் முருகன். அந்த முருகனோட கட்டுப்பாட்டில் தான் அந்த ஹார்பர் இருக்கும். அந்த ஹார்பர் மூலமாக தான் இவங்க வந்து ஸ்மகிள் பண்ணுவாங்க. அதாவது ஸ்மகிள்னா ஹெராயின், கொக்கைனு, இது மட்டும் இல்லாமல் துப்பாக்கிகளாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், இது மாதிரி இல்லீகலாக இருக்கக்கூடிய 2ஆம் நம்பர் தொழில் எல்லாத்தையுமே செய்கிறதும் தமிழர்கள் தான். அதை அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை வச்சு செய்கிறாங்க. அதாவது அப்பர் லோவர்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகத்தில் இல்லைனா வந்து சிட்டியில் நகரத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து இங்கே மலைப்பகுதியில் வாழக்கூடிய தமிழர்களை வச்சு இங்கே ஒரு ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேக்கிங்கை இதை எடுத்துருக்காரு. இதை சீமான் அவர்கள் வந்து இப்போ என்ன மாதிரியான குற்றம் சாட்டியிருக்காரு அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில் என்ன மாதிரியான பிரச்சனை போகுது, அங்கே இருக்க தமிழ் ஈழ மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்க, இப்போயும் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு 100 வருடங்களாகவே நமக்கு தெரியும். அங்கே வந்து இப்போ பிரச்சனை நடக்குது, அங்கே தமிழுக்கும் சிங்களத்துக்குமான பிரச்சனை 100 வருடங்களாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஒரு இனப்படுகொலையே நடந்திருக்கு. இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம காதில் பூ சுற்றுற மாதிரியான ஒரு இயக்கம், ஒரு மேக்கிங் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொதிப்பு தான் இப்போ தமிழ் தேசியம் சார்ந்து இயக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழ் உணர்வு இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே கோவமே அதான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே நீ எப்படா எங்ககிட்ட விபூதி அடிக்கிற மாதிரி எடுக்கிற அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழீழம் கேட்டது எங்களுக்கு தனி தாயகம், எங்களுக்கு ஒரு விடுதலை, எங்களுக்கான இடஒதுக்கீடு, எங்களுக்கான பங்கீடு, பொருளாதாரம், கல்வி எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு. அப்படி தான் அவங்க போராடினாங்க. கடைசியாக அது எப்படியாப்பட்ட துரோகத்தில் எப்படியா வீழ்த்தப்பட்டு எங்கே போய் முடிஞ்சது அப்படிங்கிறது தெரியும். அப்படியே ஒரு மேக்கிங் எடுக்காமல் இங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆணியை கொண்டாந்து அடித்து சம்மந்தமே இல்லாத ஒரு படத்தை நீ எதுக்கு எடுக்கிற?